ஹாய் எவ்ரிவன். வெல்கம் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் ராஜி. நான் உங்கள் ராஜி பேசுகிறேன். லீவ் விட்டாச்சு. எல்லாருக்கும் குழந்தைங்கள எங்கே கூட்டிகிட்டு போகிறதுன்னு தெரியாது. குழந்தைங்களுக்கும் லீவே முடிய போகுது. நிறைய பேரோட ஸ்டேட்டஸ் பார்த்தா ஒரே வெக்கேஷனும் ட்ரிப்ஸோட பிக்சர்ஸும் செல்ஃபி எடுத்து போட்டுட்ருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு தோணுதா? ஸோ லீவ் முடிய போகுது. இன்னும் ஒரு 10 டேஸ் இருக்குது. அடுத்த மாதத்துல ஒரு 5 நாள். ஸோ மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஜூனில் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த டேவை எப்படி யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறத நான் சொல்கிறேன். ஸோ நிறைய ஹேபிட்ஸ் நமக்கு இப்போ லீவ் டைமில் மாறியிருக்கும். கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கிறது, ஃபுட்டு கரெக்டாக எடுத்துக்காமல் இருக்கிறது, ஸோ ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், மூவிஸ்லாம் பார்ப்போம். ஸோ ஒரு நல்ல ஹேபிட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வீட்டில் உங்களோட புக் ரேக் ஷெல்ஃப்ஸ் எல்லாம் இருக்கும். பழைய புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு புதுசாக வந்த புக்ஸ்லாம் வச்சுருப்போம். ஸோ நம்மளோட வார்ட்ரோப்பில் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அதை கூட நம்ம கலர்ஸ் போட்டு தனித்தனியாக ஒரே கலர் இருக்கிறதெல்லாம் ஒரு ஷெல்ஃபில், மற்றதெல்லாம் வேறு வேறு ஷெல்ஃபில் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். முக்கியமாக சில ஹேபிட்ஸ், ஸோ அதை நம்ம பண்ணுறப்ப நமக்கு ஸ்கூல் திறக்கிறப்ப இல்லை காலேஜ் திறக்கிறப்ப பேரண்ட்ஸ்க்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கிட்ஸுக்கும் நல்ல ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ ஒரு 5 டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துக்கிறது. யூசுவலாக நீங்கள் எந்த டைம் எழுந்துக்கிறீங்களோ அதை விட கொஞ்சம் ஏர்லியராக ஒரு 15 மினிட்ஸ் ஏர்லியராக எழுந்துக்கிறப்ப நிறைய டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணலாம். ஸோ நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் பாயிண்ட்ஸாக எழுதிட்டு ஒரு பேப்பரில் ஒட்டிடுங்க. டெய்லி நீங்கள் பண்ணுறப்ப அதை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நாள் உங்களால் அது தொடர்ச்சியாக பண்ண முடியுதுன்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர். நிறைய பேர் சொல்கிறாங்க உடம்புக்கு வாட்டர் இன்டேக் நல்லதுன்னு. ஆனால் நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கிறோமான்னு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 3 லிட்டராவது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. மைண்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ஸ்கின் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு த்ரூ அவுட் த டே டயர்ட்னஸ் இல்லாமல் எல்லா விஷயங்களுக்கும் வாட்டர் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டைம்லி ஃபுட். ஸோ நிறைய பேர் நேரங்கெட்ட நேரத்தில் சாப்பிடுவோம். ஸோ அதுவும் நமக்கு கொஞ்சம் இப்போ வெக்கேஷன் டைமில் மாறி இருக்கும். அதை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு புக்கு படிக்கிறது. ஒரு மோட்டிவேஷனல் புக் எடுத்து ஒரு பேஜ் 2 பேஜ், சப்ஜெக்ட் புக் இல்லைங்க, அப்பார்ட் ஃப்ரம் சப்ஜெக்ட் நிறைய புக்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ், அந்த மாதிரி புக்ஸ் படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்றது, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். இன்கேஸ் என்னால் இந்த மாதிரி ஒரு ஹேபிட்ஸ்குள்ளே வர முடியல, எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா கீழே இருக்க என்னோடய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரீயாக இந்த மாதிரி ஒரு ஹேபிட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்ட்டு நாங்கள் நிறைய குழந்தைங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் கைட் பண்ணுறோம். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க் யூ எவ்ரிவன். பாய்.